பிரபஞ்சத்தோட மகா ரகசியங்களை தேடி நாம போய்கிட்டு இருக்கிற இந்த உன்னதமான பயணத்துல இன்னைக்கு நாம 8ஆம் ஸ்கந்தத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். இந்த 8ஆம் ஸ்கந்தம் எதை பத்தி பேசுது தெரியுமா? காலம். நாம இன்னைக்கு ஒரு நாளை 24 மணி நேரம்னு கணக்கு வச்சிருக்கோம். வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள்னு நாட்காட்டிய பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த அண்ட சராசரங்களையும் படைச்ச அந்த பிரம்மதேவரோட ஒரு நாள் எப்படிப்பட்டது? அவரோட ஒரு பகல் பொழுதுக்குள்ள இந்த உலகம் எத்தனை மாற்றங்களை சந்திக்குதுங்கிற அந்த பிரம்மாண்டமான கால கணக்கத்தான் இந்த ஸ்கந்தம் நமக்கு ஆரம்பத்திலேயே உடைக்குது. பரீட்சித் மகாராஜா சுகதேவ முனிவர்கிட்ட ரொம்ப ஆச்சரியமா ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சுவாமி, போன ஸ்கந்தத்துல மகாபக்தன் பிரகலாதனுடைய சரித்திரத்தையும் நரசிம்மமூர்த்தியோட லீலையையும் கேட்டு என் மனசு அப்படியே குளிர்ந்து போச்சு. இப்போ எனக்கு இந்த உலகத்தோட கால சக்கரத்தை பத்தி கேட்கணும்னு ஆசையாயிருக்கு. இந்த உலகத்தை ஆள்ற மனுக்கள் யாரு? அவங்களோட மன்வந்தரங்கள்ல பகவான் என்னென்ன அவதாரங்களை எடுத்தாரு? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு இந்த 3 காலத்திலையும் நடக்கிற அந்த படைப்பு ரகசியத்தை எனக்கு விரிவா சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. சுகதேவ முனிவர் ஒரு புன்னகையோட விளக்க ஆரம்பிக்கிறாரு. மன்னா, பிரம்மதேவரோட ஒரு பகல் பொழுதுங்கிறது சாதாரணமானதில்ல. அதுக்குள்ள 14 மன்வந்தரங்கள் வந்துட்டு போகும். ஒரு மன்வந்தரம்னா ஒரு மனுவோட ஆட்சி காலம். அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு மனு இந்த உலகத்தை வழிநடத்துவாரு. தேவர்கள் அவங்களுக்குரிய பதவியில இருப்பாங்க. இந்திரன் தேவலோகத்தை ஆளுவான். இது எல்லாத்துக்கும் மேலா அந்தந்த காலத்துல தர்மத்தை காப்பாத்த அந்த பரமாத்மாவும் ஒரு அவதாரத்தை எடுப்பாரு. இதுதான் பிரபஞ்சத்தோட சட்டம் அப்படின்னு சொல்லி முதல் 4 மனுக்களோட வரலாற்றை நமக்கு சொல்றாரு. முதல்ல வந்தது ஸ்வாயம்புவ மனு. இவரோட காலத்துல தான் பகவான் யக்ஞன் அப்படிங்கிற அவதாரத்தை எடுத்து உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டினாரு. அடுத்து வந்தது ஸ்வாரோஷிஷ மனு. அவரோட ஆட்சி காலத்துல பகவான் விபு அப்படிங்கிற ரூபத்துல வந்து தேவர்களை காப்பாத்தினாரு. மூணாவதா வந்தது உத்தம மனு. அவரோட காலத்துல பகவான் சத்யசேனன் என்ற அவதாரத்தை எடுத்து உலகத்துல தீமைகளை அழிச்சாரு. நாலாவதா வந்தது தாமச மனு. இவரோட காலத்துல தான் பகவான் ஹரி அப்படிங்கிற அவதாரத்தை எடுத்து ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து ஒரு உன்னதமான உயிரை காப்பாத்தினாரு. அது என்ன ஆபத்து? அங்கதான் நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த மகா உன்னதமான பக்தி போராட்டம் ஆரம்பமாகுது. யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு ஒரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ ஒரு அரசாங்கத்தை மாத்துறப்பவே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குது. ஆனா கோடிக்கணக்கான வருஷங்களை உள்ளடக்கிய ஒரு மன்வந்தரம் மாறும்போது இந்த உலகத்தோட தர்மம் எப்படி மாறுது பாத்தீங்களா? காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது யாருக்காகவும் நிக்கிறதில்ல. ஆனா அந்த ஓடுற காலத்திலையும் மாறாத ஒரே விஷயம் அந்த பரமாத்மாவோட கருணையும் அவரோட நாமமும் மட்டும்தான். சுகதேவர் சொல்றாரு, மன்னா, இப்போ நாம பார்க்க போறது 5வது மன்வந்தரமான ரைவத மனுவோட காலத்துல நடந்த ஒரு அசாத்தியமான கதை. இது வெறும் ஒரு மிருகத்தோட கதை இல்ல. இது நமக்கெல்லாம் வாழ்க்கையில எப்ப சரணாகதி பிறக்கும்னு சொல்லித்தர ஒரு மிகப்பெரிய தத்துவம் அப்படின்னு சொல்லி திரிகூட மலைக்கு நம்மை கூட்டிட்டு போறாரு. இந்த திரிகூட மலை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா அழகோ அழகுன்னு இருக்குங்க. சுத்தி பச்சை பசேல்னு காடுகள், அருவிகள், கண்ணீரை போல தூய்மையான ஏரிகள்னு அந்த இடமே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. அந்த மலையில கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு மகா பலசாலி யானை வாழ்ந்துட்டு இருந்தது. அது சாதாரண யானை இல்ல. காட்டுல இருக்கிற மத்த சிங்கம், புலி எல்லாம் கஜேந்திரனோட நடைய பார்த்தாலே பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கும். அவனுக்கு 100கணக்கான பெண் யானைகளும் குட்டிகளும் இருந்தாங்க. அவன்தான் அந்த காட்டுக்கே ராஜா. ஒரு நாள் வெயில் பயங்கரமா கொளுத்துது. கஜேந்திரனுக்கு தாகம் தாங்க முடியல. தன் குடும்பத்தோட பெண் யானைகள் புடைசூழ அப்படியே கம்பீரமா நடந்து அந்த திரிகூட மலையில இருக்கிற ஒரு அழகான தாமரை ஏரிக்கு வர்றான். ஏரி தண்ணிய பார்த்ததும் கஜேந்திரனுக்கு ஒரே குஷி. தண்ணிக்குள்ள இறங்கி தன் தும்பிக்கையால தண்ணிய அள்ளி அள்ளி அடிச்சு பெண் யானைகள் மேல தெளிச்சு விளையாடி ஜாலியா குளிச்சிட்டு இருக்கான். அவனோட மனசுல ஒரு மகா திமிர். நான் தான் பலசாலி, என்னை யாரு என்ன பண்ண முடியும், என் கூட என் குடும்பமே இருக்கு அப்படின்னு அந்த தண்ணிக்குள்ள ஆட்டம் போடுறான். யோசிச்சு பாருங்க, நாமளும் நம்ம வாழ்க்கையில அப்படித்தானே. கையில காசு இருக்கும்போது, பதவியும் பலமும் இருக்கும்போது, சுத்தி சொந்தக்காரங்க கை தட்டும்போது நாம தான் இந்த உலகத்தோட சக்கரவர்த்தின்னு ஆட்டம் போடுறோம். ஆபத்து எந்த பக்கத்திலிருந்து வரும்னு நமக்கு தெரியறதே இல்லை. கஜேந்திரனுக்கும் அப்படித்தான் ஆச்சு. அந்த ஏரிக்குள்ள காலங்காலமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சக்தி வாய்ந்த முதல மெல்ல நீந்தி வந்து கஜேந்திரனோட ஒரு காலை டக்குன்னு கவ்வி பிடிச்சுக்கிச்சு. முதல பிடிச்ச உடனே கஜேந்திரன் சிரிச்சான்.
ஒரு சின்ன முதலை என் காலை பிடிக்குதா, ஒரே உதறல இதை தூக்கி எரிஞ்சிடுறேன்னு தன் காலை உதற பார்க்கறான். ஆனா என்ன ஆச்சரியம், முதலையோட பிடி இன்னும் பலமாகுது. தண்ணிக்குள்ள முதலைக்குத்தான் பலம் அதிகம், நிலத்துல யானைக்கு பலம் அதிகம். முதல கஜேந்திரனை தண்ணிக்குள்ள இழுக்குது, யானை நிலத்தை நோக்கி முதலையை இழுக்குது. போர் ஆரம்பிச்சிடுச்சு. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 10 வருஷம், 100 வருஷம்னு தொடர்ந்து 1000 வருஷங்கள் அந்த போராட்டம் நடக்குதுங்க. கஜேந்திரனோட பலம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குது. அவன் உடம்புல இருந்த சதையெல்லாம் வற்றி போகுது. அவனோட கம்பீரம் எல்லாம் காணாம போகுது. இவ்வளவு நாளா அவனுக்கு பின்னாடி நின்னு நீதான் ராஜான்னு சொன்ன அவனோட பெண் யானைகளும் குட்டிகளும் சொந்தக்காரங்களும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயோ, இவன் முதலையிலிருந்து தப்பிக்க மாட்டான் போலையே, இவனை நம்புனா நாமளும் செத்துடுவோன்னு அவனை கரையில தனியா தவிக்க விட்டுட்டு மெதுவா கழன்று போயிட்டாங்க. இதுதாங்க உலக வாழ்க்கை. நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, நம்ம பலம் அழியும் போது, நாம யாரையெல்லாம் நம்மவங்கன்னு நம்பணுமோ அவங்க எல்லாரும் கையை விரிச்சிட்டு ஓடிடுவாங்க. கஜேந்திரன் இப்போ தனியா நிக்கிறான். தண்ணி அவனோட கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் சில நிமிடங்கள்ல அவன் முதலையோட வாய்க்கு அடியில மூழ்க போறான். அவனோட அத்தனை கர்வமும் பலமும் ஈகோவும் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. என்னை காப்பாத்த இந்த உலகத்துல யாருமே இல்லையான்னு அவன் அழுகிறான். அந்த மரணத்தோட விளிம்புல கஜேந்திரனுக்கு தன் முற்பிறவி வாசம் ஞாபகத்துக்கு வருது. என் பலத்தால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு உணர்ந்த அந்த வினாடி அவனுக்குள்ள ஒரு மகா சரணாகதி பிறக்குது. மெல்ல தன் தும்பிக்கையை உசர்த்தி அந்த ஏரியிலிருந்த ஒரு அழகான தாமரை மலரை பறிச்சு ஆகாயத்தை பார்த்து ஆதி மூலமே அப்படின்னு ஒரு அபய குரல் கொடுக்கறான். அவன் எந்த கடவுளோட பேரையும் சொல்லல. இந்த உலகத்துக்கெல்லாம் யாரு ஆதியோ, யாரு காரணமோ அந்த பரம்பொருள் வரட்டும்னு கூப்பிடுறான். அந்த ஒரு குரல் வைகுண்டத்தையே உலுக்க போகுது. அந்த ஆதி மூலத்தோட அதிரடியான வருகை எப்படி இருக்க போகுது, அது அடுத்ததா பார்ப்போம். தெரிகூட மலையோட அந்த தாமரை ஏரியிலிருந்து ஆதி மூலமே அப்படின்னு கஜேந்திரன் எழுப்புன அந்த மரண ஓலம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஊடுருவி நேரா வைகுண்டத்துல போய் ஒலிக்குதுங்க. அந்த நேரத்துல வைகுண்டத்துல மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியோட ரொம்ப சந்தோஷமா அமர்ந்து பேசிட்டு இருக்காரு. பிரம்மதேவர், சிவபெருமான், இந்திரன்னு எல்லா தேவர்களும் அந்த சத்தத்தை கேட்குறாங்க. ஆனா அவங்க யாரும் கிளம்பல. ஏன்னா கஜேந்திரன் பிரம்மான்னோ சிவான்னோ கூப்பிடல. இந்த உலகத்தோட ஆதி மூலம் எதுவோ அது வரட்டும்னு கூப்பிட்டான். அவங்களுக்கெல்லாம் ஆதியானவர் அந்த நாராயணன் மட்டும்தானே. தன் பக்தன் மரணத்தோட விளிம்புல நிக்கிறான்னு தெரிஞ்ச அடுத்த வினாடி பகவான் என்ன பண்ணார் தெரியுமா? அவசரத்துல தன் மேலாடைய கூட சரியா உடுத்தல, கை காப்புகளை கவனிக்கல, லக்ஷ்மி தேவி கிட்ட சொல்லி கூட கிளம்பல. நேரா கருட வாகனத்துல ஏறி மின்னல் வேகத்துல அந்த ஏரிய நோக்கி பறந்து வர்றாரு. ஒரு அம்மா தன் குழந்தை கிணத்துல விழுந்தா எப்படி அலறி அடிச்சிட்டு ஓடுவாளோ, அதே மாதிரி அந்த பிரபஞ்ச நாதன் ஒரு மிருகத்துக்காக வைகுண்டத்தை விட்டு ஓடி வர்றாரு. இதுதாங்க இறைவனோட அன்பு. அவருக்கு நீ மனிதனா மிருகமானு முக்கியம் இல்ல, உன்னோட சரணாகதி தான் முக்கியம். ஏரிக்கு மேல கருடன் வந்து நிக்குது. கஜேந்திரன் தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டே தன் தும்பிக்கையில இருந்த தாமரை மலரை பகவானோட பாதத்துல சமர்ப்பிக்கிறான். பகவான் தன் கையில் இருந்த சுதர்சன சக்கரத்தை ஏவுறாரு. அந்த மகா சக்கரம் மின்னல் வேகத்துல போய் அந்த முதலையோட வாயை பிளந்து கஜேந்திரனோட காலை விடுவிக்குது. பகவான் தன் கைகளால அந்த யானையை தூக்கி தூய்மைப்படுத்துறாரு. கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைக்குது. ஆனா கதை இதோட முடியல. அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்குது. அந்த முதலையோட உடம்புலிருந்து ஒரு அழகான தேவ மகன் வெளியே வர்றான். யானையோட உடம்புலிருந்து ஒரு வித்யாதரன் வர்றான். பரீட்சித் மன்னன் கேட்கிறாரு, சுவாமி, இது என்ன விசித்திரம்? ஒரு யானைக்கும் முதலைக்கும் நடுவுல ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது? அப்போ சுகதேவர் அவங்களோட முற்பிறவி ரகசியத்தை உடைக்கிறாரு. மன்னா, கஜேந்திரன் முற்பிறவியில இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு மகாராஜா. அவர் சிறந்த விஷ்ணு பக்தர். ஒரு முறை அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அகத்தியர் முனிவர் வர்றாரு. ஆனா ராஜா தியானத்துல இருந்ததுனால முனிவரை கவனிக்கல, எழுந்திருச்சு மரியாதை செய்யல. இதனால கோபமான அகத்தியர், ஒரு யானைய போல மந்த புத்தியோட இருக்கிற நீ யானையாகவே பிறப்பாயின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அதனாலதான் அவன் யானையா பிறந்தான். அதே மாதிரி அந்த முதலை யாரு தெரியுமா? முற்பிறவியில ஹூ அப்படிங்கிற ஒரு கந்தர்வன், தேவலோக பாடகன். அவன் ஒரு முறை குளத்துல விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருந்த தேவல முனிவரோட காலை தண்ணிக்கு அடியில வந்து விளையாட்டா பிடிச்சு இழுத்துட்டான். கோபமான முனிவர்
தண்ணிக்குள்ள வந்து என் காலை முதல மாதிரி பிடிச்சு இழுத்த நீ முதலையாகவே போன்னு சாபம் கொடுத்துட்டாரு. இப்ப பாத்தீங்களா, முனிவர்கள் கொடுத்த சாபம் கூட அவங்களுக்கு சாபமா முடியல, பகவானோட கைகளால மோட்சம் கிடைக்கிறதுக்கான ஒரு மகா வரமா மாறி இருக்கு. இந்த கஜேந்திர மோட்சம் நமக்கு சொல்லித்தர்ற பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், நம்ம காலை பிடிச்சு இழுக்கிற அந்த துன்பங்கள் எல்லாமே நம்மோட கர்வத்தை அடக்கி இறைவனை நோக்கி நம்ம கூட்டிட்டு போக வர்ற வழிகாட்டிகள் தான். இப்போ காலச்சக்கரம் அடுத்து சுழலுது. தேவலோகத்துல ஒரு பெரிய விபரீதம் நடக்குது. தேவர்கள் அசுரர்கள் கிட்ட தோத்து தங்களோட அத்தனை ஒளியையும் இழந்து பிரம்மதேவர்கிட்ட போய் தஞ்சமடைறாங்க. அசுரர்களோட ஆதிக்கம் அதிகமாகுது. அந்த ஆபத்திலிருந்து தேவர்களை காப்பாத்த பகவான் என்ன ஒரு மாபெரும் பொலிட்டிக்கல் மாஸ்டர் பிளான் போட போறாரு. பார்க்கடலை கடைய அசுரர்களோட தேவர்கள் எப்படி கைகோர்க்க போறாங்க, அதை அடுத்ததா பாப்போம். கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த அந்த பரமாத்மாவோட லீலைகளை பார்த்த நாம இப்போ தேவலோகத்தோட ஒரு மகா அரசியல் களம், அதாவது ஒரு மாபெரும் ராஜதந்திர கதைக்குள்ள நுழைய போறோம். ஒரு முறை தேவலோகத்தோட ராஜாவான தேவேந்திரன் ஐராவதம் யானை மேல ஏறி ரொம்ப கெத்த வர்றாரு. அவரோட மனசுல எப்பவும் போல அந்த பதவி வெறி, ஆணவம் இருக்கு. அந்த வழியா துர்வாச முனிவர் வர்றாரு. அவர் தேவேந்திரனுக்கு ஆசி வழங்கி தனக்கு கிடைச்ச ஒரு மகா தெய்வீக மாலைய பரிசா கொடுக்கறாரு. ஆனா இந்திரன் அந்த மாலைய மதிச்சு வாங்காம அலட்சியமா வாங்கி தன் யானையோட தலை மேல போடுறாரு. அந்த யானை மாலைய தும்பிக்கையால தூப்பி தரையில போட்டு மிதிச்சிடுது. ஞானிகள் கொடுத்த பிரசாதத்தை அவமதிச்சா என்னாகும்? துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. இந்திரா, அதிகார போதையில நீ லக்ஷ்மி தேவியோட அம்சமான இந்த மாலைய அவமதிச்சிட்ட. அதனால உன்னோட தேவலோகம், உன்னோட செல்வம், பலம் எல்லாமே உன்னை விட்டு அழியும்னு சாபம் கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், தேவர்களோட தேஜஸ் எல்லாம் காணாம போகுது. இதத்தான் சான்ஸ்ன்னு பார்த்து அசுரர்களின் ராஜாவான பலி சக்கரவர்த்தி தேவலோகம் மேல போர் தொடுத்து அதை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றான். தேவர்கள் எல்லாரும் பலம் இழந்து பிரம்மதேவர்கிட்ட ஓடி போய் அழுகிறாங்க. பிரம்மதேவர் அவங்கள கூட்டிக்கிட்டு நேரா மகாவிஷ்ணு கிட்ட போறாங்க. பகவான் இப்போ தேவர்களை பார்த்து ஒரு ஆச்சரியமான ஆலோசனை சொல்றாரு. தேவர்களே, இப்போதைக்கு அசுரர்களோட பலம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களோட காலம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்போ அவங்க கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. ஒரு சாணக்கியத்தனம் பண்ணுங்க. அவங்க கிட்ட போய் ரகசியமா நட்பு வச்சுக்கோங்க. நாம எல்லாரும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வர்ற அமிர்தத்தை குடிச்சா நமக்கெல்லாம் மரணமே இருக்காதுன்னு ஆசை காட்டுங்க. அவங்களும் கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, அமிர்தம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மாபெரும் ராஜதந்திர பிளானை தர்றாரு. பகவான் சொன்னபடியே இந்திரன் பலி சக்கரவர்த்தி கிட்ட போய் பேசுறான். பலி சக்கரவர்த்தியும் ஆஹா அமிர்தமா, எனக்கும் மரணமில்லா வரம் வேணுமேன்னு சரின்னு ஒத்துக்கிறான். இப்போ பார்க்கடலை கடையணும்னா சாதாரண மத்து பத்தாதுங்க. அதனால மந்தரமலை அப்படிங்கிற ஒரு பெரிய மலையை மத்தாக கொண்டு வர்றாங்க. கடலை கடையிற கயிறா வாசுகி அப்படிங்கிற மகா பாம்பை கொண்டு வர்றாங்க. தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம்னு நின்னு அந்த மலையை சுத்தி வாசுகி பாம்பை கயிறா கட்டி இழுக்க பிளான் பண்றாங்க. இங்கேயும் விஷ்ணு ஒரு ட்ரிக் பண்றாரு. வாசுகி பாம்போட தலைப்பக்கத்தை தேவர்கள் பிடிக்க போனாங்க. அப்போ விஷ்ணு சொன்னாரு, வேணாம், நாங்க உயர்ந்த தேவர்கள், நாங்க வால் பக்கத்தை பிடிக்க மாட்டோம், தலைப்பக்கத்தை தான் பிடிப்போம்னு அடம் பிடிக்கிற மாதிரி நடிச்சாரு. அசுரர்களுக்கு உடனே ஈகோ வந்துருச்சு. நாங்க அசுரர்கள், நாங்க தான் தலைப்பக்கத்தை பிடிப்போம், நீங்க வால் பக்கத்தை பிடிங்கன்னு அவங்க தலைப்பக்கத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. விஷ்ணு நினைச்சது நடந்துருச்சு. ஏன்னா கடலை கடையிறப்போ பாம்பு விஷத்தை கக்கும், அது அசுரர்களைத்தான் தாக்குங்கிறது பகவானோட பிளான். எல்லாம் ரெடியாகி கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய ஆபத்து வருது. மந்தரமலைக்கு அடியில எந்த அஸ்திவாரமும் இல்லாததுனால கடலை கடைய கடைய அந்த பிரம்மாண்டமான மலை மெல்ல மெல்ல பார்க்கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. ஐயோ, மலை மூழ்கிடுச்சே, இனிமே எப்படி அமிர்தம் எடுப்போம் என்று தேவர்களும் அசுரர்களும் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த திட்டமும் பாழாகிற இந்த ஆபத்திலிருந்து பகவான் உலகத்தை எப்படி காப்பாத்த போறாரு? அவர் எடுக்க போற அந்த அடுத்த விசித்திர அவதாரம் என்ன? அதை அடுத்ததா பார்ப்போம். பார்க்கடலுக்குள்ள மந்தரமலை மூழ்கத் தொடங்குனதும்
தேவர்களும் அசுரர்களும் அப்படியே கைய பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு மலையை கொண்டு வந்தோம், காரியம் பாதியிலேயே கெட்டு போச்சேன்னு வருத்தப்படுறாங்க. அப்போதான் அந்த பரமாத்மா மகாவிஷ்ணு பிரபஞ்சமே வியந்து பார்க்கிற மாதிரி ஒரு மகா விசித்திரமான அவதாரத்தை எடுக்கிறாரு. அதுதான் கூர்ம அவதாரம். அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஆமை வடிவத்தை எடுக்கிறாரு. லட்சக்கணக்கான மைல் அகலமுள்ள அந்த ஆமை வடிவத்துல பகவான் பார்க்கடலுக்குள்ள புகுந்து மூழ்கிக்கிட்டு இருந்த அந்த மந்திர மலையை தன் முதுகில அப்படியே தாங்கி அசைவில்லாம நிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த பெரிய மலையை தன் முதுகுல வச்சுக்கிட்டு தேவர்களும் அசுரர்களும் அதை வச்சு கடலை கடையிறப்போ அந்த மலையோட சுழற்சி பகவானுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவரோட முதுகுல யாரோ அழகா சொரிஞ்சு விடுற மாதிரி ஒரு சுகத்தை தந்துச்சான். பகவான் மலையை தாங்கினதும் புது பலத்தோட தேவர்களும் அசுரர்களும் மறுபடியும் பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் தேவர்கள் வாலையும் அசுரர்கள் தலைப்பக்கத்தையும் பிடிச்சு ஓங்கி இழுக்கிறாங்க. அப்படி வேகமா கடலை கடைய வாசுகி பாம்பால அந்த வலியை தாங்க முடியல. பகவான் பிளான் பண்ண மாதிரியே அந்த பாம்பு தன் வாயிலிருந்து பயங்கரமான நச்சு புகையையும் நெருப்பையும் கக்க ஆரம்பிக்குது. அதனால தலைப்பக்கத்தை பிடிச்சிருந்த அசுரர்கள் எல்லாம் அந்த வெப்பம் தாங்காம தங்களோட பலத்தை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடியல, கடலோட ஆழத்திலிருந்து இந்த உலகத்தையே ஒரே நொடியில சாம்பலாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான விஷம் வெளியே வருதுங்க. அதுதான் ஹாலாஹல விஷம். அது பார்க்கறதுக்கே கரிய மேகம் மாதிரி, எரியிற நெருப்பு மாதிரி பிரபஞ்சம் முழுக்க பரவ தொடங்குது. அந்த விஷத்தோட உக்கிரம் தாங்க முடியாம தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள்னு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஐயோ, அமிர்தம் வேணாம், ஒன்னும் வேணாம், இந்த விஷத்திலிருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு ஓடி போய் கைலாயத்துல இருக்கிற சிவபெருமான் கார்ல விழறாங்க. சிவபெருமான் அந்த பிரபஞ்சத்தோட துயரத்தை பார்க்கறாரு. ஒரு உண்மையான தலைவன்னா யாரு? மக்கள் கஷ்டப்படும் போது, ஆபத்து வரும்போது முன்னாடி வந்து நிக்கணும்ல. சிவனார் தன் மனைவி பார்வதி தேவிய பார்க்கறாரு. தேவியோட கண்களில உலகத்தை காப்பாத்துங்க நாதாங்கிற அந்த அன்பு இருக்கு. சிவபெருமான் ஒரு வினாடி கூட யோசிக்கல. பிரபஞ்சத்தையே அழிக்க வந்த அந்த பயங்கரமான ஹாலாஹல விஷத்தை அப்படியே தன் கைகள்ல அள்ளி ஒரே மடக்கா குடிக்கிறாரு. இத பார்த்து பார்வதி தேவி பதறி போய் அந்த விஷம் அவரோட வயிற்றுக்குள்ள போனா அங்க இருக்கிற உலகங்கள் அழிஞ்சிருமேன்னு சொல்லி சிவபெருமானோட தொண்டைய தன் கைகளால அப்படியே அமுக்கி பிடிக்கிறாங்க. விஷம் வயிற்றுக்குள்ளேயும் போகல, வெளியேயும் வரல. சிவனாரோட தொண்டையிலேயே தங்கிடுச்சு. அந்த விஷத்தோட உக்கிரத்தால அவரோட தொண்டை அப்படியே நீல நிறமா மாறிப்போச்சு. அதனாலதான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு ஒரு புனிதமான பேர் வந்தது. பாத்தீங்களா, தியாகம்னா அதுதான். உலகத்தோட நன்மைக்காக தன் உயிரையே பணயம் வச்சு அந்த நஞ்ச குடிச்சாரு சிவபெருமான். அவரோட அந்த மகா தியாகத்தால பிரபஞ்சத்தோட ஆபத்து நீங்குது. இப்போ பார்க்கடல் சுத்தமாகிடுச்சு. இனிமேல் அந்த பார்க்கடல்ல இருந்து ஒவ்வொன்றா பிரபஞ்சத்தோட உன்னத பொருட்கள், செல்வங்கள் எல்லாம் வெளியே வரப்போகுது. லக்ஷ்மி தேவி எப்படி தோன்ற போறா? அவ யார மணக்க போறா? அமிர்தம் வந்ததும் அசுரர்கள் செஞ்ச அந்த பெரிய தப்பு என்ன? அத அடுத்ததா பாப்போம். சிவபெருமான் ஹாலாஹல விஷத்தை குடிச்சு உலகத்தை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தேவர்களும் அசுரர்களும் புது உத்வேகத்தோட மறுபடியும் பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்க்கடல்ல இருந்து அற்புதமா பொருட்கள் வெளியே வர தொடங்குதுங்க. முதல்ல காமதேனு அப்படிங்கிற தெய்வீக பசு வருது. அதை முனிவர்கள் எடுத்துக்கிறாங்க. அடுத்து உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற வெள்ளை நிற பறக்கும் குதிரை வருது. அதை பலி சக்கரவர்த்தி எடுத்துக்கிறான். அப்புறம் ஐராவதம் அப்படிங்கிற மகா வெள்ளை யானை வருது. அதை இந்திரன் எடுத்துக்கிறான். அடுத்து கௌஸ்துபமணி, பாரிஜாத மரம்னு ஒவ்வொன்னா வருது. அப்போதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி பேரழகே உருவான மகாலட்சுமி தேவி பார்க்கடல்ல இருந்து தங்க தாமரை மலர்ல அமர்ந்து வெளியே வர்றாங்க. அவங்களோட அழகையும் தேஜஸையும் பார்த்து தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள்னு எல்லாருக்கும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. அங்கே ஒரு பெரிய சுயம்வரம் நடக்குது. லக்ஷ்மி தேவி தன் கையில ஒரு மாலையை வச்சுக்கிட்டு அங்க நின்ன ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டே வர்றாங்க. சிலர் அழகா இருக்காங்க, ஆனா கோபக்காரர்களா இருக்காங்க. சிலர் ஞானியா இருக்காங்க, ஆனா பட்டற்றவர்களா இருக்காங்க. கடைசியில எந்த குறையும் இல்லாத எல்லா நற்குணங்களும் நிறைந்த அந்த பரமாத்மாவான மகாவிஷ்ணுவோட கழுத்துல லக்ஷ்மி தேவி அந்த மாலையை போட்டு அவரோட மார்புல போய் அமர்ந்துக்கிறாங்க. கடலை கடையிறது தொடருது. கடைசியில தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் ஆவலோட எதிர்பார்த்த அந்த உன்னதமான தருணம் வருது. கைகள்ல ஒரு தங்க கலசத்தோட ஆயுர்வேதத்தின் கடவுளான தன்வந்திரி பகவான் தோன்றாரு. அந்த கலசத்துக்குள்ளதான் இருக்கு அமிர்தம். அமிர்தத்தை பார்த்ததும் அசுரர்களுக்கு பேராசை வந்துருச்சு. நாம ஏன் தேவர்களுக்கு தரணும்னு சொல்லி தன்வந்திரி பகவான் கையில இருந்த அந்த அமிர்த கலசத்தை பறிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. தேவர்கள் இப்ப கவலைப்பட்டு விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க.
அப்போதான் விஷ்ணு இந்த உலகத்தோட மிக அழகான மாயை நிறைந்த ஒரு அவதாரத்தை எடுக்கிறாரு. அதுதான் மோகினி அவதாரம். பார்க்கறவங்களோட புத்தியை அப்படியே மயக்கக்கூடிய ஒரு பேரழகோட வடிவத்துல பகவான் வர்றாரு. அவரோட நடை, அவரோட சிரிப்பு, அவரோட கண்களோட அசைவை பார்த்ததும் அமிர்தத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அசுரர்கள் எல்லாரும் அப்படியே சிலையா உறைஞ்சு நிக்கிறாங்க. அவங்க அமிர்தத்தை மறந்து, அழகியே நீ யாரு, நீயே இந்த அமிர்தத்தை பிரிச்சு எங்களுக்கு குடுன்னு கலசத்தை மோகினி கையிலேயே கொடுத்துடுறாங்க. மோகினி சிரிச்சுக்கிட்டே சொல்றா, சரின்னு நீங்க 2 பேரும் தனித்தனி வரிசையில உட்காருங்க, நான் நியாயமா பிரிச்சு தர்றேன்னு சொல்லி தேவர்களை ஒரு வரிசையிலையும் அசுரர்களை இன்னொரு வரிசையிலையும் உட்கார வைக்கிறா. மோகினி தன் மாயையால அசுரர்களை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே அமிர்தம் முழுவதையும் தேவர்களுக்கே கொடுத்துட்டு வர்றா. அசுரர்கள் அந்த அழகில மயங்கி அவங்க ஏமாறுறோங்கிறதையே கவனிக்கல. ஆனா ஸ்வர்பானு அப்படிங்கிற அசுரன் மட்டும் உஷாராகி தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு தேவர்கள் வரிசையில உட்காந்து கொஞ்சம் அமிர்தத்தை குடிச்சிடுறாங்க. இத சூரியனும் சந்திரனும் பார்த்துட்டு மோகினி கிட்ட காட்டி கொடுத்துடுறாங்க. மோகினி உடனே தன் சக்கரத்தால அவங்க தலையை வெட்டுறா. ஆனா அமிர்தம் அவன் தொண்டைக்குள் இறங்கி விட்டதால் அவனுக்கு மரணம் ஏற்படவில்லை. வெட்டப்பட்ட அவனது தலைப்பகுதி ராகு என்றும் உடல் பகுதி கேது என்றும் மாறின. பின்னர் இவர்களுக்கு நவகிரகங்களில் இடம் கிடைத்தது. தங்களை காட்டிக் கொடுத்ததால் ஏற்பட்ட பகையின் காரணமாகவே இன்றும் ராகுவும் கேதுவும் சூரிய சந்திரர்களை விழுங்குவதாகவும் அதுவே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என்றும் ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது. அமிர்தம் முழுசும் தீர்ந்ததும் மோகினி தன் உண்மையான விஷ்ணு ரூபத்தை காட்டிட்டு மறைஞ்சிடுறா. இப்போதான் அசுரர்களுக்கு உரைக்குது, ஐயோ ஒரு பொம்பளையோட அழக நம்பி நாம ஏமாந்துட்டோமேன்னு அவங்க நெஞ்சில கோப நெருப்பு எரியுது. ஏமாந்த அசுரர்கள் இப்போ தேவர்கள் மேல ஒரு பிரம்மாண்டமான போரை தொடுக்க போறாங்க. அந்த போர்ல என்ன நடக்க போகுது, அதை அடுத்ததா பார்ப்போம். இங்க ஒரு சுவாரஸ்யமான கிளைக்கதை நடக்குதுங்க. பகவான் எடுத்த அந்த மோகினி அவதாரத்தோட அழக பத்தி கேள்விப்பட்டு சிவபெருமானுக்கு அதை நேர்ல பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது. அவர் தன் மனைவி பார்வதியோடு வைகுண்டத்துக்கு வராரு. விஷ்ணு கிட்ட, ஹரி நீ எடுத்த அந்த மோகினி ரூபத்தை எனக்கும் கொஞ்சம் காட்டுன்னு கேட்கிறாரு. பகவான் சிரிச்சுக்கிட்டே, சிவா அந்த மாயை ரொம்ப பயங்கரமானது, வேணாம்னு சொல்றாரு. ஆனா சிவன் கேட்கல. அடுத்த நிமிஷம் அங்கே ஒரு அழகான தோட்டத்துல ஒரு பெண் பந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறத சிவன் பார்க்கறாரு. அவளை பார்த்த அடுத்த நொடி அந்த மகா யோகியான சிவபெருமானே தன் கட்டுப்பாட்டை இழந்து அவ பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மோகினியோட மாயை அவரோட புத்திய அப்படியே மறைக்குது. கடைசியில பகவான் தன் மாயையை விளக்கினதும் சிவபெருமான் ஆச்சரியப்பட்டு சிரிக்கிறாரு. ஆஹா, விஷ்ணுவோட மாயை எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு வியந்து பாராட்டுறாரு. அமிர்தத்தை இழந்து ஏமாந்து நின்ன அசுரர்களுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லைங்க. தேவர்கள் எங்களை ஏமாட்டிட்டாங்க, அந்த விஷ்ணு எங்களை வஞ்சம் பண்ணிட்டாருன்னு சொல்லி தங்களோட ஆயுதங்களை எல்லாம் தூக்கிக்கிட்டு தேவர்கள் மேல ஒரு பயங்கரமான போரை தொடுக்கிறாங்க. இந்த தேவாசுர யுத்தம் சாதாரண போர் இல்ல, பிரபஞ்சமே நடுங்குற அளவுக்கு அசுர படைகளும் தேவ படைகளும் மோதிக்குதுங்க. இந்த பக்கம் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தோட நிக்கிறான், அந்த பக்கம் அசுர சக்கரவர்த்தி பலி தன் மகா சக்திகளோட போர் செய்றான். போர்க்களத்துல இந்திரனுக்கும் பலி சக்கரவர்த்திக்கும் நடுவுல ஒரு நேரடி முட்டல் நடக்குது. பலி சக்கரவர்த்தி எவ்வளவோ மாயா அஸ்திரங்களை ஏவுறான். ஆனா அமிர்தம் குடிச்ச பலத்துல இருக்கிற இந்திரன் அவனோட அத்தனை அஸ்திரங்களையும் முறியடிச்சு கடைசியில தன் வஜ்ராயுதத்தால பலி சக்கரவர்த்திய ஓங்கி அடிச்சு கொன்னுடுறான். தலைவன் விழுந்ததும் அசுரப்படைகள் எல்லாம் நிலை குலைஞ்சு ஓடுறாங்க. தேவர்கள் தங்களோட வெற்றியை எண்ணி கொண்டாடுறாங்க. ஆனா அசுரர்களோட கதை இதோட முடியல. அசுரர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியார் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர்கிட்ட ஒரு மகா விசித்திரமான கலை இருந்தது. அதுதான் மிருத சஞ்சீவினி வித்தை, அதாவது செத்து போனவங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற வித்தை. சுக்ராச்சாரியார் போர்க்களத்துக்கு வந்து இறந்து கிடந்த பலி சக்கரவர்த்தியோட உடம்பு மேல தன் மந்திர சக்தியை செலுத்தி அவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கிறாரு. இதோட மட்டுமில்லாம போரில் இறந்த அத்தனை அசுரர்களையும் அவர் மறுபடியும் உயிரோட எழுப்புறாரு. பாத்தீங்களா, ஒரு நல்ல குரு இருந்தா தோத்துப்போன சாம்ராஜ்யம் கூட மறுபடியும் எப்படி உயிர்த்தெழுந்து வருதுன்னு. உயிர் பெற்ற பலி சக்கரவர்த்தி தன் குருவோட பாதங்கள்ல விழுந்து வணங்குறான். சுக்ராச்சாரியார் அவனுக்கு ஒரு மகா யாகத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. பலி, நீ மகா யாகம் விஸ்வஜித் யாகம் பண்ணு. அதோட பலத்தால உனக்கு தேவர்களால கூட வெல்ல முடியாத ஒரு தெய்வீக ரதமும் வில்லும் அம்புக்கூடும் கிடைக்கும்னு சொல்றாரு.
பலி அந்த யாகத்தை ரொம்ப பக்தியோட செய்றான். அவனுக்கு பிரம்மாண்டமான சக்திகள் கிடைக்குது. இப்போ பலி சக்கரவர்த்தி முன்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவனா மாறி நேரா தேவலோகத்து மேல படையெடுத்து போறான். அவனோட பலத்தை பார்த்து பயந்து போன இந்திரனும் தேவர்களும் சண்டையே போடாம தேவலோகத்தை விட்டுட்டு காடுகளுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. பலி சக்கரவர்த்தி இப்போ 3 உலகத்துக்கும் அதிபதியாகிடுறான். இப்போ தேவலோகம் அசுரர்களோட கைக்கு மாறிடுச்சு. தேவர்களோட அம்மாவான அதிதி தேவி தன் பிள்ளைகளோட இந்த நிலையை பார்த்து ரொம்ப கண்ணீர் விடுறாங்க. தன் கணவர் கஷ்யப முனிவர் கிட்ட போய், என் பிள்ளைகளுக்கு இழந்த பதவி எப்படியாவது கிடைக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. தன் பிள்ளைகளான தேவர்கள் காடுகளுக்குள்ள ஒளிஞ்சு வாழ்றத கண்டு தாய் அதிதி தேவியோட நெஞ்சு அப்படியே உருகி போதுங்க. கஷ்யப முனிவர் அவங்களோட துயரத்தை பார்த்து, தேவி கவலைப்படாதே, அந்த பரமாத்மாவை தவிர இந்த துயரத்தை தீர்க்க யாராலையும் முடியாது. நீ பயோவிரதம் அப்படிங்கிற ஒரு மகா விரதத்தை கடைப்பிடி அப்படின்னு சொல்றாரு. பயோவிரதம்னா என்ன தெரியுமா? 12 நாட்கள் தொடர்ந்து எந்த உணவும் சாப்பிடாம வெறும் பசும்பாலை மட்டும் குடிச்சுக்கிட்டு மனச முழுசா அந்த நாராயணன் மேல மட்டும் வச்சு தியானம் பண்றது. அதிதி தேவி தன் பிள்ளைகளுக்காக அந்த மகா விரதத்தை ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. 12வது நாள் அவங்களோட தூய்மையான பக்திக்கு கட்டுப்பட்டு மகாவிஷ்ணு அவங்களுக்கு முன்னாடி சங்கு சக்கரத்தோட பிரகாசமா தோன்றாரு. தேவி, உன்னோட விரதத்தால நான் மகிழ்ந்தேன். உன்னோட பிள்ளைகளை காப்பாத்த நான் உன்னோட வயிற்றிலேயே மகனா வந்து பிறப்பேன்னு வரம் கொடுக்கறாரு. சொன்னபடியே ஒரு புண்ணிய நன்னாளில் ஸ்ரவண துவாதசி அதிதி தேவியோட மகனா பகவான் அவதரிக்கிறாரு. ஆனா அவர் பிறந்த உடனே தன் சதுர்புஜ ரூபத்தை மாட்டி ஒரு குள்ளமான அழகான பிராமண சிறுவனா மாறுறாரு. அவர்தான் வாமனமூர்த்தி. வாமனர் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா 5 வயசு பிள்ளை மாதிரி இருக்காரு. அவரோட பூநூல், அவரோட கையில் இருக்கிற குடை, கமண்டலம்னு அந்த தெய்வீக வடிவத்தை பார்த்து பிரபஞ்சமே கொண்டாடுது. பிரம்மதேவர் அவருக்கு கமண்டலம் தர்றாரு, குபேரன் காசு தர்றான், சரஸ்வதி தேவி மாலை தர்றா. இப்போ இந்த 5 வயது சிறுவன் நேரா எங்க கிளம்புறாரு தெரியுமா? நர்மதை ஆற்றங்கரையில அசுரராஜான பலி சக்கரவர்த்தி நடத்திக்கிட்டு இருக்கிற அஸ்வமேத யாகசாலைக்கு நடந்து போறாரு. பலி சக்கரவர்த்தி இப்போ சாதாரண ஆள் இல்லைங்க. அவன் 100வது அஸ்வமேத யாகத்தை செஞ்சிட்டு இருக்கான். இந்த யாகம் மட்டும் முடிஞ்சிட்டா பலியோட அதிகாலத்தை யாராலையும் அசைக்க முடியாது. அவன் யாகசாலையில உக்காந்துருக்கும்போது தூரத்திலிருந்து ஒரு பேரொளி வர்றதை எல்லாரும் பார்க்கறாங்க. சூரியனே பூமிக்கு இறங்கி வர்ற மாதிரி அந்த வாமன சிறுவன் யாகசாலைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். அவரோட காலடிப்பட்டு அந்த இடமே ஒரு தெய்வீக அதிர்வுல நிறையுது. பலி சக்கரவர்த்தி ஒரு அசுரனா இருந்தாலும் அவன் கொடைவள்ளல். தன் வாசலுக்கு வர்ற பெரியவங்களையும் அந்தணர்களையும் மதிச்சு போற்றுபவன். வாமனரோட அந்த பேரழக பார்த்ததும் பலி சிம்மாசனத்திலிருந்து ஓடி வந்து அவரோட பாதங்கள்ல விழுந்து வணங்குறான். அவரோட கால்களை தண்ணீரால் கழுவி அந்த புனித நீரை தன் தலை மேல தெளிச்சுக்கிறான். பலி கேட்கிறான், மகாத்மாவே, நீங்க பார்க்கறதுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கீங்க. ஆனா உங்களோட தேஜஸ் ரொம்ப பெருசா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. பசுமாடா, பொன்னா, பொருளா, இல்ல என்னோட சாம்ராஜ்யத்தையே வேணா உங்களுக்கு எழுதி தர்றேன்னு கேட்கிறான். இங்கதான் வாமனர் தன் மெல்லிய குரல்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பலிய பார்த்து சொல்றாரு, மன்னா, நீ மகாபலி, கொடையில சிறந்தவன். ஆனா எனக்கு பெரிய சொத்து எதுவுமே வேணாம். நான் தவம் பண்றதுக்கு எனக்கு தேவையான என் காலடியால வெறும் 3 அடி நிலம் மட்டும் கொடுத்தா போதும். இத கேட்டதும் பலி சிரிச்சிட்டான். என்னது, வெறும் 3 அடி நிலமா? ஒரு சின்ன குழந்தை மாதிரி சின்னதா கேக்குறீங்களே, பெருசா கேளுங்கன்றான். ஆனா வாமனர் இதுவே போதும்னு உறுதியா நிக்கிறாரு. ஆனா அங்க நின்ன அசுரகுரு சுக்ராச்சாரியார் சும்மா இல்ல. அவரோட ஞான கண்ணால வந்திருப்பது யாருன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. பலியோட காதுல போய் ரகசியமா சொல்றாரு, பலி, வராதடா, தானம் தராத. வந்திருப்பது சாதாரண பையன் இல்ல, உன்னை அழிக்க வந்த மகாவிஷ்ணு. நீ 3 அடி நிலம் கொடுத்தா உன்னோட அத்தனை சாம்ராஜ்யமும் போயிடும் என்று தடுத்து நிறுத்துறாரு. இப்போ பலி சக்கரவர்த்தி என்ன பண்ண போறான்? குருவோட பேச்ச கேட்பானா இல்ல கொடுத்த வாக்க காப்பாத்துவானா? அதை அடுத்ததா பாப்போம். தன் குரு சுக்ராச்சாரியார் வந்தது விஷ்ணு, தானம் தராதன்னு எச்சரிச்ச பிறகும் பலி சக்கரவர்த்தி ஒரு நிமிஷம் யோசிச்சான். அப்புறம் தன் குருவை பார்த்து ரொம்ப நேர்மையா ஒரு வார்த்தை சொன்னான். குருதேவரே, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா என் வாசலுக்கு வந்து நிக்கிறது அந்த பரமாத்மாவே தான் அப்படின்னா அதை விட எனக்கு வேற என்ன பெருமை வேணும்?
தருகிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்போ இல்லைன்னு சொன்னா பூமி தாய் கூட என்ன தாங்க மாட்டா. உலகத்துக்கே கொடுக்கிற அந்த பகவான் இன்னைக்கு என்கிட்ட கையேந்து நிக்கிறாருன்னா என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். இத கேட்டு சுக்ராச்சாரியாருக்கு கோபம் வந்துருச்சு. என் பேச்ச கேட்காத நீ உன்னோட அத்தனை செல்வங்களையும் இழந்து நாசமா போவேன்னு சாபம் கொடுத்துட்டாரு. ஆனா பலி அத பத்தி கவலைப்படல. தன் மனைவி விந்தியாவழிய கூப்பிட்டு தங்க குடத்துல தண்ணி எடுத்து வந்து வாமனரோட கைகள்ல நீர் வார்த்து, இதோ 3 அடி நிலம் உங்களுக்கு தானம்னு தாரை வார்த்து கொடுக்கறான். தாரை வார்க்கிறப்போ சுக்ராச்சாரியார் வண்டு வடிவத்துல போய் குடத்தோட துவாரத்தை அடைச்சாரு. அப்போ வாமனர் ஒரு தர்பை புல்லால குத்த அவரோட ஒரு கண் போயிடுச்சுங்கிறது ஒரு தனி கதை. தமிழ்நாட்டில் இன்றும் யாராவது ஒரு விஷயத்தை தடுத்து கெடுக்க நடச்சா ஏன் சுக்ராச்சாரியார் மாதிரி குறுக்கே நிக்கிறேன்னு பழமொழி பேசப்படுவதற்கு இந்த கதை தான் காரணம். தானம் கொடுத்து முடிச்ச அடுத்த வினாடி அங்கே ஒரு மகா அதிசயம் நடக்குதுங்க. குள்ள வடிவத்துல இருந்த அந்த வாமன சிறுவன் அசுர வேகத்துல விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்தான் திரிவிக்ரமமூர்த்தி. அவரோட உடம்பு வளருது. மேகங்களை தாண்டி நவக்கிரகங்களை தாண்டி விண்வெளி வரைக்கும் பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்கிறாரு. பூமியே அவரோட பாதமா இருக்கு. ஆகாயம் அவரோட உடம்பா இருக்கு. திரிவிக்ரமநாதன் இப்போ தன் முதல் அடியை எடுத்து வைக்கிறாரு. மொத்த பூமியையும் ஒரே அடியால அளந்து முடிக்கிறாரு. அடுத்து தன் 2வது அடியை எடுத்து வைக்கிறாரு. ஒட்டுமொத்த விண்வெளியையும் தேவலோகத்தையும் அளந்து முடிக்கிறாரு. அவரோட கால் நகம் பட்டு அண்டத்தோட உச்சி பிளந்து அது வழியா வந்த கங்கையத்தான் பிரம்மதேவர் தன் கமண்டலத்துல பிடிச்சு பூஜை பண்ணாரு. இப்போ 2 அடியிலேயே 3 உலகமும் முடிஞ்சு போச்சு. பகவான் தன் உக்கிரமான குரல்ல பலிய பார்த்து கேட்கிறாரு, பலி, 2 அடியில உன்னோட பூமி ஸ்வர்க்கம் எல்லாத்தையும் அளந்துட்டேன். இப்போ என்னோட 3வது அடியை எங்க வைக்கிறது? நீ கொடுத்த வாக்கு பொய்யாகிடுச்சு. உன்னை நான் இப்போ தண்டிக்க போறேன் அப்படின்னு கேட்கிறாரு. பலி சக்கரவர்த்திக்கு முன்னாடி கருடன் வந்து அவனை கயிறால கட்டுது. ஆனா பலி முகத்துல ஒரு சின்ன பயம் கூட இல்லைங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், பகவானே, உன்னோட 3வது அடியை வைக்க என்கிட்ட இன்னும் ஒரு இடம் இருக்கு. பொருளை விட பொருள் உடையவன் பெருசுதானே. இதோ இந்த உலகத்தை விட பெரியது என்னோட இந்த அகங்காரம், என்னோட இந்த உடம்பு. உன்னோட 3வது அடிய என்னோட தலை மேல வையுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரபஞ்சநாதனுக்கு முன்னாடி தன் தலைய குனிஞ்சு மகா சரணாகதி அடையிறான். இததாங்க பகவான் எதிர்பார்த்தாரு. நம்ம கிட்ட இருக்கிற காசு பணத்தை விட நம்மோட ஈகோவையும் நம்மையும் முழுசா அவர்கிட்ட ஒப்படைக்கணும். பகவான் பலியோட பக்திய பார்த்து உருகி போயிட்டாரு. தன் 3வது அடிய அவனோட தலைமையில வச்சு அவனோட அத்தனை கர்மாவையும் அழிச்சு அவனுக்கு தேவர்களால கூட போக முடியாத சுதல லோகம் அப்படிங்கிற ஒரு மகா ஸ்வர்க்க பதவியை தர்றாரு. அதோட மட்டும் இல்லாம, பலி, உன்னோட பக்திக்கு அடிமையாகி உன்னோட சுதல லோகத்தோட வாசற்காவலனா நானே எப்பவும் இருப்பேன்னு வரம் கொடுக்கிறாரு. பாத்தீங்களா, கொடுத்தவன் உலகளந்தான். ஆனா வாங்கின பகவான் அவனுக்கு காவல்காரன் ஆயிட்டாரு. இதுதான் பக்தியோட சக்தி. ஆனா 8ஆம் ஸ்கந்தம் இதோட முடியலையே. இன்னும் ஒரு இறுதி பகுதி காத்திருக்கு. இந்த உலகமே அழிய போற ஒரு மாபெரும் பிரபஞ்ச பெரு வெள்ளம் வரப்போகுது. அந்த வெள்ளத்திலிருந்து உலகத்தை காப்பாத்த பகவான் எடுத்த அவரோட முதல் அவதாரம் என்ன? அந்த மத்ஸ்ய அவதாரத்தோட ரகசியம் என்ன? அத அடுத்த இறுதி பகுதியில் பார்ப்போம். திரிவிக்ரம அவதாரத்துல பலி சக்கரவர்த்திக்கு மோட்சம் கொடுத்த அந்த பரமாத்மாவோட கதையை கேட்டு பரீட்சித் மன்னன் அப்படியே மெய் மறந்து நிக்கிறாரு. இப்போ சுகதேவ முனிவர் 8ஆம் ஸ்கந்தத்தோட இறுதி பகுதிக்கு நம்ம கூட்டிட்டு வராரு. இது பகவானோட முதல் அவதாரம், அதாவது மத்ஸ்ய அவதாரம், மீன் அவதாரம் பத்தின கதை. ஒரு காலத்துல சத்தியவிரதன் அப்படிங்கிற ஒரு மகா புண்ணியவான் சிறந்த விஷ்ணு பக்தன் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இவர்தான் பின்னாடி வரப்போற காலத்துல வைவஸ்வத மனுவா மாறப்போறவரு. ஒரு நாள் சத்தியவிரத மன்னன் கிருத்தமாலா நதியில நின்னு சூரிய நமஸ்காரம் பண்ணி தட்டியில தண்ணி எடுத்து அர்க்கியம் கொடுக்க பாக்குறாரு. அப்போ அவரோட கையில் இருந்த தண்ணிக்குள்ள ஒரு சின்னஞ்சிறு மீன் குட்டி இருக்கிறத பாக்குறாரு. மன்னன் அத தண்ணிக்குள்ள போட போகும்போது அந்த மீன் பேசுது. மன்னா, என்னை இந்த நதியில போடாதீங்க, பெரிய மீன்கள் என்னை கடிச்சு தின்னுடும், என்னை உங்க கூட கூட்டிட்டு போய் காப்பாத்துங்கன்னு கேக்குது. மன்னனும் இறக்கப்பட்டு அந்த மீனை தன் கமண்டலத்துக்குள்ள போட்டு அரண்மனைக்கு கூட்டிட்டு வராரு. ஆனா அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா அந்த மீன் கமண்டலம் முழுக்க பெருசாகி, மன்னா, எனக்கு இந்த இடம் பத்தலன்னு சொல்லுது. மன்னன் அத ஒரு பெரிய குடத்துல போடுறாரு. 5 நிமிஷத்துல அது குடம் முழுக்க வளருது. அப்புறம் அத ஒரு குளத்துல போடுறாரு. குளம் முழுக்க வளருது.
அப்புறம் நதியில போடுறாரு, நதி முழுக்க வளருது. கடைசியில வேற வழி இல்லாம அத மகா சமுத்திரத்துல, கடல்ல கொண்டு போய் போடுறாரு. அங்கேயும் அந்த மீன் லட்சக்கணக்கான மைல் நீளத்துக்கு பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குது. மன்னனுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, சுவாமி, நீங்க சாதாரண மீன் இல்ல, வந்திருப்பது அந்த பரமாத்மாவே தான். உங்களோட இந்த லீலையோட ரகசியம் என்னன்னு கால்ல விழுறாரு. அப்போ மத்ஸ்யமூர்த்தி சொல்றாரு, மன்னா, இன்னும் 7 நாட்கள்ல இந்த உலகமே அழிய போற ஒரு மாபெரும் பிரபஞ்ச பெருவெள்ளம் வரப்போகுது. 3 உலகமும் தண்ணிக்குள்ள மூழ்கிடும். அந்த நேரத்துல நான் உன்னை காப்பாத்த நான் வருவேன். நீ இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மூலிகைகள், விதைகள், அப்புறம் சப்த ரிஷிகள், 7 முனிவர்கள் எல்லாரையும் ஒரு பெரிய படகில் ஏற்றி தயாராயிருன்னு சொல்லிட்டு மறையிறாரு. சொன்னபடியே 7ஆவது நாள் வானம் பிளந்து கடல்கள் பொங்கி பிரளய வெள்ளம் உலகத்தையே விழுங்க வருதுங்க. சத்தியவிரதன் பகவான் சொன்னபடி அத்தனை மூலிகைகளோட சப்த ரிஷிகளோட அந்த பெரிய படகில் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. சுத்தி ஒரே இருட்டு, பயங்கரமான அலைகள். அப்போ அந்த வெள்ளத்துல தலையில ஒரு பெரிய கொம்போட தங்க நிறத்துல ஜொலிக்கிற அந்த மகா மத்ஸ்யமூர்த்தி தோன்றாரு. முனிவர்கள் வாசுகி பாம்ப கயிறா வச்சு அந்த படக பகவானோட கொம்பில் கட்டிடுறாங்க. அந்த பெருவெள்ளத்திலையும் பகவான் அந்த படக பத்திரமா இழுத்துக்கிட்டு போறாரு. அந்த பயணத்துல தான் பகவான் சத்தியவிரதனுக்கும் முனிவர்களுக்கும் மத்ஸ்ய புராணம் அப்படிங்கிற மகா ஞானத்தை உபதேசிக்கிறாரு. அதே நேரத்துல பிரம்மதேவர் சோர்வா இருந்த நேரத்துல ஹயக்ரீவன் அப்படிங்கிற குதிரைமுக அசுரன் வேதாந்தங்களை திருடிக்கிட்டு போய் கடலுக்கு அடியில ஒளிச்சு வச்சிருந்தான். மத்ஸ்யமூர்த்தி கடலோட ஆழத்துக்கு போய் அந்த ஹயக்ரீவனை வதம் செஞ்சு திருடப்பட்ட வேதங்களை மீட்டு மறுபடியும் பிரம்மாவிடம் ஒப்படைக்கிறாரு. பெருவெள்ளம் முடிஞ்சதும் சத்தியவிரத மன்னன் வைவஸ்வத மனுவா மாறி புது யுகத்தை தொடங்குறாரு. இதோட 8ஆம் ஸ்கந்தம் மங்களகரமா நிறைவடையுதுங்க. காலச்சக்கரத்துல ஆரம்பிச்சு கஜேந்திரனோட சரணாகதி, பார்க்கடலோட தியாகம், மோகினியோட மாயை, பலிச்சக்கரவர்த்தியோட மகா தானம், கடைசியில மத்ஸ்யமூர்த்தியோட பாதுகாப்புன்னு 8ஆம் ஸ்கந்தம் நமக்கு கத்துக் கொடுத்த பாடம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த உலகத்துல இருக்கிற காலமும் நாம வச்சிருக்க சொத்து சுகம் எல்லாமே பகவானுடையது. நம்ம கிட்ட இருக்கிற அகந்தைய அழிச்சு அவரோட பாதங்கள்ல சரணடைஞ்சா பிரளய வெள்ளமே வந்தாலும் அவர் நம்ம கைய பிடிச்சு காப்பாத்துவாரு. இந்த தொடர் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பக்தி பரவசத்தையும் தெளிவையும் தந்திருக்கும்னு நம்புறேன். எப்பவும் அந்த பரம்பொருளோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த 9ஆம் ஸ்கந்தத்துல இன்னும் ஒரு உன்னதமான சரித்திரத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தர்மத்தோட இருங்க, பற்றற்று இருங்க, மகா ஆனந்தமா இருங்க. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நன்றி, வணக்கம்.